ஓகேங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? 22A எப்படி போடலாம்? இப்ப பண்ண டெஃபினிஷனே தான். நம்ம ஆல்ரெடி கண்டினியூட்டி போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து ஈஸியா போட்டுடலாம். இதுக்கு இப்ப யார் அப்ளை பண்ணா, இதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்றது, இதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்றது. இப்போ 1ங்கிற ஒரு லைன் இருந்துச்சுன்னா, 1க்கு லெஃப்ட் சைடு நல்லா பார்த்தீங்கன்னா 1க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. அதனோட வேல்யூ எக்ஸ், இது 1 மைனஸ். இது 1க்கு கிரேட்டர் தென் இருக்கு. கரெக்ட்டா? இது கிரேட்டர் தென் இருக்குது. இது கிரேட்டர் தென்னா 1 விட அதிகமா கரெக்ட்டுங்களா? அப்ப இதனோட மீனிங் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னா 1 பிளஸ் வருது. சரி. இப்போ என்ன பண்ண போறோம்? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 22A போடுறேன். இது 2024 கொஸ்டின் பேப்பர். என்ன கிடைக்குது? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நோட்டேஷன் FL dash equal to limit h tends to 0 bar. இங்க என்னது? 0 மைனஸ். அப்ப இங்க A ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ 1. கரெக்ட்டுங்களா? A ஓட வேல்யூ 1. கேர்ஃபுல்லா போடுங்க. f of A minus h. அப்போ 1 minus h minus f of 1 divided by என்னமா கிடைக்குது? divided by minus h. கரெக்ட்டுங்களா? divided by h. இங்க f of x ஓட வேல்யூ என்ன எடுப்பீங்க? x ஸ்கொயர் எடுப்பீங்க லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். அப்ப என்ன வருது சொல்றாங்கன்னு? லிமிட் h tends to 0 மைனஸ். ஓ இது ரைட் ஹேண்ட் லிமிட்டா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து இது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து இது. அப்ப x. அப்ப என்ன எடுப்பீங்க? 1 மைனஸ் h மைனஸ் f of 1 டைரக்டா என்ன பண்ணுவீங்க? 1 அப்ளை பண்ணுவீங்க. மைனஸ் 1 divided by minus h. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க என்ன ஆகும்? லிமிட் ஃபர்ஸ்ட் டென்ஸ் டு 0 மைனஸ் 1 மைனஸ் h மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் h. இந்த 1 இந்த 1 கட் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் h மைனஸ் h கிடைக்கும். அதுவும் கட் ஆனாலும் நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. சரியாம்மா? ஓகே சார். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து x எடுப்போம். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் டெரிவேட்டிவ் வந்து எடுப்போம் x ஸ்கொயர்னு எடுப்போம். அப்போ அப்ளை பண்ணலாமா? ஓகேங்க சார். அப்போ என்னாச்சு? f right hand derivative dash equal to limit first tends to 0 plus என்ன எழுத போறோம்? f of 1 plus h minus f of divided by h. அப்போ இங்க என்ன ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் என்ன இருக்குது? x ஸ்கொயர்ட் இருக்குது. அப்போ x ஸ்கொயர்ட் என்ன பண்ண போறீங்க? லிமிட் first tends to 0 plus என்ன எழுதணும்? 1 plus h whole square minus f of 1. f of 1 1 square 1 தான். 1 square 1 divided by h. கரெக்டாமா? ஆமா சார். இது சிம்பிளிஃபை பண்றாங்க. That is equal to limit h tends to 0 plus a plus b whole square ஃபார்ம் அப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? a square plus 2ab plus b square. ஓகே. வெளியே இருக்குது மைனஸ் 1 இருக்குது. அந்த மைனஸ் 1 இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிவைடட் பை h. இப்போ என்னாச்சு? மைனஸ் 1 பிளஸ் 1 கட் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ என்ன நடக்குது? லிமிட் ஃபர்ஸ்ட் 0 பிளஸ் நமக்கு என்ன கிடைக்குது? 2h பிளஸ் h ஸ்கொயர் டிவைடட் பை h. அப்போ என்ன பண்ணலாம்? h வந்து காமன் ஆகுது. h வந்து காமன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ லிமிட் ஃபர்ஸ்ட் டென்ஸ் டு 0 பிளஸ் h வந்து காமன் ஆகிறதுனால 2 பிளஸ் h டிவைடட் பை h. h கட் ஆயிடுச்சு. 0 அப்ளை பண்ணுங்க ஹச்சுக்கு என்ன ஆகும்? 2 கிடைக்குது. கரெக்டுங்களா? இது யாரு? ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ. பட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன கிடைச்சது? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ 1 கிடைச்சது. கரெக்டுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் 1 பட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவோட வேல்யூ 2 கிடைக்குது. ரெண்டு நாட் ஈக்குவல். கரெக்டுங்களா? அப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். எதனால? இதனோட வேல்யூ 2, இதனோட வேல்யூ 1. Therefore f is not differentiable at x equal to 1. Not differentiable at x equal to 1. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ப்ரூஃப். அப்போ டிஃபரன்ஷியபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ண போயிருக்கோம். இதில் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார்.